இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பார்வதி, அம்மா, அம்மா, இன்னைக்கு ஐயாவோட பிறந்த நாள். அதனால விருந்தெல்லாம் ஸ்பெஷலா இருக்கணும். சரிங்கம்மா. அக்கா, மாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நானும் ஆன்ட்டியும் இப்ப ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமா, நான் போய் டாக்டர் கிட்ட கேட்டு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். என்னங்க, டாக்டர் கிட்ட கேட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரலான்னு நானும் ஐஸ்வர்யாவும் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களே வந்துட்டீங்க. அப்பதான் வீட்டுக்கு போயே ஆகணும்னு டாக்டர் கிட்ட அடம் பிடிச்சு கேட்டு கிளம்பி வந்துட்டாரு. அடம் பிடிச்சு கேட்டு வீட்டுக்கு வர்றது ரொம்ப முக்கியம் பாரு. இந்த ஆளெல்லாம் அங்கேயே வச்சு மூச்சை நிறுத்தி இருக்கணும். ஆதி, பார்வதி 2 பேரோட கல்யாணத்திலயும் எதுக்காக இப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி நடக்கணும்? நீங்க சொல்றது சரிதான். தெரிஞ்சோ தெரியாமலோ ஆதி பார்வதி கல்யாணத்துல ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனா அதை எதுக்குங்க இப்ப கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. காரண காரியம் இல்லாம கடவுள் எதையுமே நடத்த மாட்டான் அகிலா. கல்யாணத்துக்காக ஆதிக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பார்வதி ஏதோ ஒரு வகையில ஆதி கூட சம்மந்தப்பட்டுக்கிட்டு தான் வரா. நீயே அதை நினைச்சு பல தடவை கவலைப்பட்டிருக்க. அகிலா எதை கேட்கணுமோ அதை கேட்காம போயிட்டாலே. அகிலா, 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 நான் சொல்றத முழுசா கேட்காம போயிட்டு இருக்கியே. அகிலா, அகிலா நில்ல. அகிலா, அகிலா, அகிலா நில்ல. அகிலா, ஆஹா, புள்ள பூச்சி மேட்டர் ஓபன் பண்ணிடுச்சா? அகிலா சொல்றத கேளு. அகிலா, அகிலா நான் சொல்றத கேளு ப்ளீஸ். இருங்க, என்னாச்சுப்பா? எங்க போறீங்க? நானும் வரேன். இல்ல ஆதி, யாரும் வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அகிலா, 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 அகிலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கையில ரத்தம். அகிலா, எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அகிலா, என்ன இப்படி எல்லாம் நடந்துக்க வைக்கிறதே நீங்க தானே. ஈட்டியால 1000 தடவை குத்தினாலும் தர முடியாத வலியையும் வேதனையும் தந்தது ஆதிக்கு பொருத்தமான பொண்ணு பார்வதி தானே. நீங்க சொன்ன அந்த வார்த்தை அது என் மனசுக்கு எவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அகிலா, நான் யதார்த்தமா என் மனசுல பட்ட விஷயத்த சொன்னேன். அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்லங்க, இன்னைக்கு நீங்க பார்வதிய பத்தி பேசினது யதார்த்தமா பேசின மாதிரி தெரியல. உங்க மனசுக்குள்ள இருக்கிறதையெல்லாம் சந்தர்ப்பம் பார்த்து என்கிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணி இன்னைக்கு சொல்லணும்னு சொன்ன மாதிரி தெரியுது.
இத நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அகிலா. நான் என் மனசுல பட்டத ஒரு கேள்வியா உன்கிட்ட கேட்டேன். அதுக்கு நீ இருக்கு இல்லன்னு பதில் சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு நீ இப்படிலாம் உன்னை துன்புறுத்திக்கலாமா? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அகிலா. ஆதிக்கடவுர் பரம்பரைக்குன்னு ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், ஒரு பேரு, புகழ் எல்லாம் இருக்கு. அத கட்டி காப்பாத்துற கடமையும் எனக்கு நிறைய இருக்கு. அதுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். நம்ம பரம்பரை கௌரவத்துக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி ஒரு சின்ன சம்பவம் நடந்தா கூட அது இந்த அகிலாண்டேஸ்வரியோட மூச்சு காத்து நின்னு போனதுக்கு சமம். இப்போ என்ன நடந்துருச்சு? நீ ஏன் இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுற? இன்னொரு தடவை நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அதுக்காக உங்களை எச்சரிக்கை பண்ணத்தான் நான் இப்படி எல்லாம் பேசினேன். நான் பேசினதையே உன்னால தாங்கிக்க முடியல. ஒருவேளை விதி அப்படி இருந்தா? நம்ம பரம்பரை கௌரவத்தை காப்பாத்த நான் அந்த விதியை கூட எதிர்த்து நிப்பேன். ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்த்ததுதான். என்ன குருஜி சொல்றீங்க? கோயிலுக்குள்ள வந்ததுல இருந்து இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கே உங்ககிட்ட அந்த வேலைக்கார பொண்ணு வீட்ல இருந்தா உங்க பையன் கல்யாணத்துல பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த பொண்ண வீட்டுக்குள்ள வராம பாத்துக்க சொன்னேன். ஆனா நான் சொன்ன வார்த்தைய ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க மீறினதுனால அந்த கல்யாணமும் நடக்காம நின்னு போச்சு. இப்போ அந்த வேலைக்கார பொண்ணே உங்களுக்கு மருமகளா வந்தா என்னன்னு உங்க வீட்டுக்காரரே உங்ககிட்ட கேட்கிற நிலைமை உருவாயிருக்கு. நீங்க விதிய மதியால வெல்லலான்னு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க நினைச்சபடி உங்க பையன் கல்யாணம் நடக்கணும்னா இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு உங்க வீட்டுல இருக்க கூடாது.